அப்ரிசியேஷன்ஸ் பற்றி பேசும்பொழுது ரெண்டு பேரும் நீ எனக்கு இது பண்ண எனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி அப்ரிசியேஷனாக இருக்கட்டும் காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும் அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம்ல மேம். அது வந்து ஒரு ஸ்டேஜில் பண்ணாதப்போ அது என்ன மாதிரியான சலிப்பு தன்மைகளை தருது மேம்? அப்ரிசியேஷன் மட்டுமே ஃபியூவல் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனால் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் அக்லர்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபியூவல் ஆஃப். அவங்களுக்கு வந்து அந்த 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 விமனுக்கு வந்து அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் வந்து அந்த அளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. பட் அவங்களுக்கு அதை எப்படி அவங்கள்ட்ட வெளியே சொல்கிறது அப்படின்னு தெரியாது. ஏன்னா சொன்னால் நம்ம தப்பாக நினச்சிப்பாங்களாங்கிற மாதிரி இருக்கும். ஒரு பெண்ணுக்கு வந்து அவளுடைய ஆசைகள் செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து பூர்த்தி ஆகலைன்னா அவள் ஹிஸ்டெரிக்கல் ஆகிடும் செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷனில். அதுதான் நான் முதல்ல சொன்னேன். டிரான்ஸ்பரன்சின்றப்ப நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸு ஈகோ இதெல்லாம் பார்க்கவே முடியாது. பார்த்தாலே அதில் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ எனக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்ல முடியணும். எல்லாருக்குமே வந்து அடிப்படையில் ஒரு பர்சனாலிட்டி உண்டுங்க. அது ஆரம்பத்தில் யாரும் காட்ட மாட்டாங்க ஒரிஜினல். ஃபர்ஸ்ட் சொன்னதுதான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்கு. நீங்க யாரா ஆகணும், உங்க லைஃப் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு இருக்கு. ரிஃப்ளெக்ட் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி நம்ம கூட யார் இருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா சைக்காலஜிஸ்ட் டாக்டர் அபிலாஷா மேம் இருக்காங்க. அவங்கக்கிட்ட பேசி ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சுக்க போகிறோம். வாங்க பேசலாம். ஹாய் மேம். ஹலோ. ஃபஸ்ட்டு மேம் எடுத்த உடனே ஒரு ரிலேஷன்ஷிப்பில் அக்செப்டன்ஸ் வந்து எவ்வளோ முக்கியமாக இருக்குது மேம்? ஓகே, எனி ரிலேஷன்ஷிப் அக்செப்டன்ஸ்ன்றது ரொம்ப பேஸ் ஃபவுண்டேஷன். ஸோ முதல்ல அக்செப்டன்ஸ்னால் என்ன, இந்த வார்த்தை ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுறோம். பட் அப்படின்னா என்னன்னே நிறைய பேருக்கு தெரியாது. ஒருத்தவங்கள அவங்களாவே ஏற்றுக்கணும். அண்ட் அந்த ரிலேஷன்ஷிப்புக்கு என்ன எதிர்பார்ப்பு இருக்கோ அதை பூர்த்தி செய்கிற அளவுக்கு நம்மளை தயார்படுத்திக்கணும். அண்ட் அதுதான் அவங்கக்கிட்டேருந்து வருதுன்றதையும் ஏற்றுக்கணும். ஸோ இந்த அக்செப்டன்ஸ் தான் நம்ம அக்செப்டன்ஸ்ன்னு சொல்கிறோம். பட் ரிலேஷன்ஷிப்னு வரும்போது நிறைய பேர் என்ன நினைக்கிறாங்க, அந்த கமிட்மெண்ட் ஸ்டேஜ் வர வரைக்கும் நம்ம கஷ்டப்பட்டா போதும், அதுக்கப்புறம் நமக்கேற்ற மாதிரி மாற்றிக்கலாம் மற்றவங்களை அப்படின்னு. இட்ஸ் நாட் லைக் தட். அப்போ தான் அக்செப்டன்ஸ் வருது. யூ ஹாவ் டு அக்செப்ட் த பர்சன் ஆஸ் சச். அவங்க இப்படி தான் அப்படின்னு ஏற்றுக்கிட்டா தான் அந்த ரிலேஷன்ஷிப்பை அடுத்த லெவல் போக முடியும். ஓகே மேம். இப்படி சொல்லும்போது இப்போ ஸ்டார்டிங்லேயுமே நம்ம என்ன நினைக்கிறோன்னா, ஒருத்தர்கிட்ட வந்து பேச ஆரம்பிக்கும் போது பழக ஆரம்பிக்கும் போது நான் அவங்கள ரொம்ப பிடிக்கிற காரணமாக நம்மளே வந்து ஓகே அவங்களுக்காக இது மாற்றிக்கலாங்கிற மாதிரி இருக்கும். ஆனால் ஒரு ரிலேஷன்ஷிப்பில் என்ட்ராகி கொஞ்ச நாள் ஆனதுக்கப்புறம் தான் நமக்கே தெரியும் இந்த அளவு நம்மளால் மாற்றிக்க முடியாது அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் எப்படி மேம் ஹேண்டில் பண்ணுறது? எல்லாருக்குமே வந்து அடிப்படையில் ஒரு பர்சனாலிட்டி உண்டுங்க. அது ஆரம்பத்தில் யாரும் காட்ட மாட்டாங்க ஒரிஜினல். ரொம்ப நல்லவங்களா, ரொம்ப வந்து இதுக்கெலாம் நான் கோவப்பட மாட்டேன் அப்படி தான் வந்து ப்ரெசென்ட் பண்ணுவாங்க. பட் நாளடைவில் ரொம்ப நாள் நடிக்க முடியாது யாராலையும். ஸோ ஒரிஜினல் வெளியே வரும். அந்த ஒரிஜினலை அடுத்தவங்க ஏற்றுக்கிறாங்களான்றது தான் முக்கியம். சப்போஸ் அது ஏற்றுக்க முடியாத ஒரு விஷயமா இருந்தால் தன்னை மாற்றிக்கிற ஒரு நிலையும் இருக்கணும். நீ ரொம்ப கோவப்படுற அப்படின்னு சொன்னால் அப்படியா நான் கோவப்படுறேன்னா ஓகே நான் மாற்றிக்கிறேன் அப்படின்றதும் உண்டு. ஸோ பட் நிறைய இடங்கள்ல என்ன நடக்கும், இப்படி தான் என்னை நீ பார்த்த நான் இப்படியே தான் இருக்கணும் அப்படி இல்லை. மாற்றங்கள் கொண்டு வரலாம், அது அவங்களுடைய மனசுலேருந்து வர்றதா இருக்கணும். யாரையும் கட்டாயப்படுத்தி அடித்து துன்புறுத்தி மாற்ற முடியாது. அது மனசளவில் மாறுறது அவங்களுடைய கன்சென்ட்டோட மட்டும்தான் மாற முடியும். ஓகே மேம். இப்போ நிறைய ஃப்ளர்ட்டி ரிலேஷன்ஷிப்ஸ் இருக்குது. அதுக்கப்புறம் வந்து அது எப்படி மேம் அது உண்மையா இல்லையான்னு என்ன சிக்னல்ஸ் வச்சு அது ஒரு ஃப்ளர்ட்டிங் ரிலேஷன்ஷிப் தானே இல்லை அது ஒரு சீரியஸான ரிலேஷன்ஷிப்க்கு தான் ட்ரை பண்ணுறாங்கிறத நம்ம எப்படி மேம் ஃபஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது? ஸோ யூஸ்வலி என்ன கேட்டால் இந்த ரிலேஷன்ஷிப்ஸில் ஃப்ளர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்ன்றது நாட் அட் ஆல் ஹெல்த்தி. ஓகே, ஏன்னா ரெண்டு பேருக்குமே தெரியும் எதை நோக்கி போகிறாங்கன்றது. ஒரு ஸ்திரமில்லாத ஒரு ரிலேஷன்ஷிப் தான் இல்லையா ஃப்ளர்ட்டிங்கிறது. சும்மா யாரையோ எங்கேயோ பார்த்து நீ அழகாக இருக்கன்னு சொல்கிறது, இல்லாட்டி இவங்க நம்பர் தாங்கன்றது. இது வந்து அடுத்தடுத்த லெவல் போகிறப்போ இமோஷனல் டேமேஜஸ் ஆர் மோர் இன் ஃப்ளர்ட்டிங். க்ரஷ் அப்படி கிடையாது. அது ஒரு பக்கம் வரும், அது அவங்களுக்கே தெரியும் இது நிரந்தரம் இல்லை அப்படின்னு. பட் ஃப்ளர்ட்டிங் நிறைய பேர் என்ன கன்ஃபியூஸ் பண்ணிக்கலாம், நம்ம ஸ்டார்ட் பண்ணுறப்போ ஃப்ளர்ட் பண்ணலாம் எல்லாம் ஓகேனா அப்புறமா ரிலேஷன்ஷிப்குள்ளே போகலான்னு. அப்படி கிடையாது. நீங்கள் உண்மையிலேயே சீரியஸாக ரிலேஷன்ஷிப்குள்ளே போகிற தகுதியில் இருக்கீங்க, போக முடியும் அப்படின்னு இருந்தால் மட்டும் நீங்கள் ரிலேஷன்ஷிப்பை பற்றி யோசிங்க. ஃப்ளர்ட்டிங் இட்ஸ் நாட் அட் ஆல் எ ரிலேஷன்ஷிப், இட்ஸ் ஜஸ்ட் அன் ஆக்டிவிட்டி. ஏன்னா இதில் வந்து ஃப்ளர்ட்டிங் ரிலேஷன்ஷிப்பில் ஒருத்தர் சீரியஸாக இருக்கலாம், மேபி ஒருத்தர் வந்து அதை ஒரு ஃப்ளர்ட்டிங்காகவே பண்ணலாம் இல்லையா? ஸோ அப்போ அந்த வந்து சீரியஸாக இருக்கிறவங்களுடைய மைண்ட் செட் வந்து இல்லை அப்படின்றதுக்கப்புறம் அதை எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணுறது? அது வந்து ஆக்சுவலாக அது வந்து ஒரு பிரேக்கப் மாதிரி தான் இல்லையா? அது எப்படி பிரேக்கப்? அது வந்து மோர் ஆஃப் அ பிட்ரேயல் தான். இப்போ யாரும் வந்து நம்ம ஒரு ரிலேஷன்ஷிப்ல என்டர் ஆகிறப்ப இதுதான் நம்ம ரிலேஷன்ஷிப் சரியா, நம்ம இனிமேல் இப்படி நடந்துக்கலாம் அப்படின்னு சொல்ல போகிறது இல்லை. ஓகே, அப்படியே ஒரு ஃப்ளோவில் போயிட்டே இருப்பாங்க. மேபி முதல்ல மீட் பண்ணுவாங்க, அதுக்கப்புறம் வெளியே பேசுவாங்க, மீட் பண்ணுவாங்க, வீடுங்களுக்கு போவாங்க, அப்படியே ஃபோனில் அதிகமாக பேசுவாங்க, ஒருத்தவங்களை பற்றி
பகிர்ந்துக்குவாங்க. அப்படியே ஸ்டெப் பை ஸ்டெப் போகிறது தான். ஸோ எங்கேயோ ஒரு ஸ்டேஜில் வந்து இது நமக்கு செட் ஆகாது, இப்படி ஒரு விஷயம் இருக்கா இவங்கக்கிட்ட, இது நமக்கு ஒத்து வராது, இந்த குணம் நமக்கு வந்து ஆகாத ஒரு குணம் அப்படிலாம் தெரியும் போது டிஸ்டன்ஸ், இது எனக்கு வராது. அப்போவே நம்ம அதை சொல்லிடணும். நீங்கள் ரொம்ப தூரம் போயிட்டு ஹோப்ஸ் கொடுத்துட்டு இனிமே எனக்கு செட் ஆகாதுன்னு சொல்கிறது 2 பக்கமும் டேமேஜ் ஆகும். அந்த முடிவு எடுக்கிறவங்க ஈஸியாக எடுத்துருவாங்க. ஆனால் இந்த இன்னொருத்தவங்க பாதிக்கப்படுறவங்களுக்கு பெரிய மன வலியை கொடுக்கும். அது ஒரு ரிலேஷன்ஷிப்னு நம்ம பார்க்குறப்ப இட்ஸ் மோர் ஆஃப் ஒரு பர்சனோடைய எக்ஸ்பெக்டேஷன்ஸ், ஹோப், அவங்க ஃப்யூச்சர் மேலே வச்சுருக்கிற நம்பிக்கை. சரி, நமக்கான நபர் கிடச்சிட்டாங்க அப்படின்னு திடீர்னு வந்து நான் அப்படி நினைக்கல, நீ அது இல்லை அப்படின்றப்ப அவங்களுக்கு லைஃபே உடஞ்சி போன மாதிரி இருக்கும். அதனால தான் அந்த லவ் ஃபெயிலியர் அந்த இடத்துல வருது இல்லையா, அதை வந்து ஒரு பெரிய வழியாக நம்ம சொல்கிறது. ஏன்னா நம்மளுடைய கனவுகள் திடீர்னு ஓவர் நைட்டு ஃபெயிலியர் ஆனால் என்ன ஆகும்? இப்போ ஒருத்தவங்க வந்து 12ஆம் கிளாஸ் வரைக்கும் படிக்கிறாங்க, திடீர்னு ஒருத்தவங்க சொல்கிறாங்க நீ படித்த செல்லுபடியே ஆகாது அப்படின்னு சொன்னால், இத்தனை வருஷம் நான் அதை தானே நம்பிட்டு இருந்தேன் அப்படின்ற மாதிரி இந்த ரிலேஷன்ஷிப் மேலே நம்பிக்கை வைக்கிறாங்க. அந்த நம்பிக்கை உடையும் போது அவங்களால அதை ஏற்றுக்க முடியாது. ஓகே மேம். இப்போ வந்து அப்ரிசியேஷன்ஸ் பற்றி பேசும்பொழுது 2 பேரும் நீ எனக்கு இது பண்ண, எனக்கு இது பிடிச்சிருந்ததுன்னு சொல்லி காம்ப்ளிமெண்ட்ஸ், அப்ரிசியேஷனாக இருக்கட்டும், காம்ப்ளிமெண்ட்ஸாக இருக்கட்டும், அதை பற்றி ஷேர் பண்ணிக்கலாம்ல மேம். அது வந்து ஒரு ஸ்டேஜில் பண்ணாதப்போ அது என்ன மாதிரியான சலிப்பு தன்மைகளை தருது மேம்? அப்ரிசியேஷன் மட்டுமே ஃபியூவல் ஆஃப் த ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஆனால் அப்ரிசியேஷன்ஸ் அண்ட் அக்லர்ட்ஸ் ஆர் ஆல்சோ ஃபியூவல் ஆஃப் த ரிலேஷன்ஷிப். ஒரு 2 பேர் பழகுறாங்க, எப்பவுமே வந்து நமக்கே சாதாரணமாக யாராவது தட்டி கொடுத்தா நம்ம நல்லா பண்ணணும்னு நினைப்போம். இல்லை ஒரு மோட்டிவேஷன் வேணும், ஒரு என்கரேஜ்மெண்ட்டு, ஒரு 2 நல்ல வார்த்தை, நம்ம விழுந்து இருக்கப்ப ஒரு தோல் கொடுக்கறது, இதெல்லாம் தான் நமக்கு வேணும் சக மனுஷங்கிட்ட இருந்து. ரிலேஷன்ஷிப்ன்றப்ப கொஞ்சம் அதிக எதிர்பார்ப்பு இருக்கும். ஏன்னா இவங்களுக்கு இன்னும் நவுட்டு தெரியும், இவங்க கொடுக்குற ஃபீட்பேக் இன்னும் வந்து பெட்டராக இருக்கும், உண்மையாக இருக்கும் அப்படின்றப்ப அந்த எதிர்பார்ப்பு அதிகமாக இருக்கும். அதில் வர அப்ரிசியேஷனுக்கு வேல்யூ ஜாஸ்தி. ஏன்னா என்னுடைய மைனஸும் உனக்கு தெரியும், ஆனால் நீ என்னை அப்ரிஷியேட் பண்ணுற, அப்போ இது உண்மையிலேயே அப்ரிஷியபிள் தான் அப்படின்றது. ஸோ டெஃபினட்டாக அப்ரிசியேஷன் இஸ் அ ஃபியூவல் ஃபார் எனி ரிலேஷன்ஷிப். ஓகே மேம். கொஞ்சம் இப்போ டாக்ஸிக் சைடு வந்தோம் அப்படின்னா, இப்போது நம்ம ரொம்ப கோவமாக இருந்துட்டோன்னா, நம்ம வந்து அவங்ககிட்ட எது கேட்டாலும் கொஞ்சம் சிடுசிடுன்னு இருந்துட்டோன்னா, நம்மக்கிட்ட ரொம்ப கிட்ட வர மாட்டாங்க, நம்மளை ரொம்ப பர்சனல் சைடு டச் பண்ணி பார்க்க மாட்டாங்கன்னு சொல்லி ஒரு கோவமான பிம்பத்தையே வெளியே காட்டுறாங்க மேம். இது என்ன மாதிரியான இது, அவங்களோட மைண்ட் என்ன மேம், எப்படி யோசிக்கும் மேம்? சரி, நீங்கள் டாக்ஸிக் ரிலேஷன்ஷிப்னு சொன்னாலே அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. நார்சிஸ்டிக் பர்சனாலிட்டி இருக்காங்க, சேடிஸ்ட் இருக்காங்க, சைக்கோபேத் இருக்காங்க, இந்த மாதிரி நிறையா இருக்காங்க. இதெல்லாம் தவிர நார்மல் ஹியூமன் பீயிங்கே வந்து நம்ம வளர்ந்து வந்த விதம், நம்மளுடைய ஐடியா ஆஃப் அ ஃபேமிலி ஒரு ரிலேஷன்ஷிப், அவங்க வந்து ஒரு ட்ராமாட்டிக் சைல்ட்ஹுட்லேருந்து வந்திருப்பாங்க. லைக் அப்பாவை பிடிக்காத ஒருத்தராக வருவாங்க. அப்போ அந்த பையனை பார்க்குறப்ப நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது, இதுதான் எங்கள் அப்பா பண்ணுவார், எனக்கு பிடிக்காது, நீ அதை பண்ணுற அப்படின்ற ஒரு கம்பேரிசன் வரும். ஸோ இந்த மாதிரி சில காரணங்களால் வாக்குவாதங்கள் இருக்கிறது இஸ் ஹெல்த்தி. ஆனால் எப்போ வந்து அது நெக்ஸ்ட் லெவல் போகுது, இது ஒரு கரம் வைக்கிறது, ஒரு வக்கரமாக மாறுது, ஒரு கோபமாக மாறுது, பழி வாங்குதலாக மாறுதோ, தென் இட் வில் பிகம் டாக்ஸிக். ஸோ டாக்ஸிசிட்டி பொறுத்த வரைக்கும் ஓவர் நைட்டில் வரவே வராது. அது அப்படியே பில்ட் ஆகிட்டே வரும். ஆனால் நமக்கு உரைக்கும் இல்லையா ஒரு ஸ்டேஜில், அப்போ உஷாராயிடணும். இல்லை இது டாக்ஸிக்கு, நம்மளை கண்ட்ரோல் பண்ண பார்க்குறாங்க, நம்மளை வந்து டிக்டேட் பண்ணுறாங்க, அவங்களுடைய எதிர்பார்ப்புக்கு என்ன மாற்ற பார்க்குறாங்க. சரி, அதுவும் வந்து ஒரு ஹியூமன் ரைட்ஸ் வயலேஷன் தான். எனக்கு வேண்டிய மாதிரி உன்னை நான் மாற்றிக்குவேன் அப்படின்றது. ஏன்னா அவங்களோட ரியாலிட்டி ஐடென்டிட்டி அவங்க மிஸ் பண்ணுறாங்க. ஸோ இதை அப்புறம் வந்து வார்த்தைகள், ரொம்ப சொற்கள் கடுமையாக யூஸ் பண்ணுறது, அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்கும். அடிச்சிட்டா கூட வலி போயிடும். ஆனால் அந்த வார்த்தைகள், அவங்கள ரெஃபர் பண்ணுறது, கேரக்டர் அசாசினேஷன் பண்ணுறது, இதெல்லாம் சந்தேகப்படுறது, இதெல்லாம் பண்ணிகிட்டே இருக்கப்போ இட்ஸ் டாக்ஸிசிட்டி. அப்போ அதை உடனே உஷாராயிடணும். இல்லை இது தொடர்ந்துச்சுன்னா இன்னும் அதிகம் தான் ஆகும், குறைய போகிறது இல்லை அப்படின்றத உணர்ந்துடணும். ஓகே மேம். இப்போ சில பெண்களுமே அது விரும்புகிறாங்களே மேம். இப்போ வந்து ஆல்ஃபா மேல்னு சொல்லி இப்போது ஐடென்டிஃபை பண்ணுறாங்க. ஸோ இந்த மாதிரி கொஞ்சம் ஆதிக்கமாக இருக்கிறவங்களே விரும்புகிறாங்க இல்லையா? இப்போ அவங்க வந்து நாளடைவில் அதை எப்படி மேம் ரியலைஸ் பண்ணுவாங்க, இல்லை இது தப்பு அப்படிங்கிறது? முதல்ல இந்த ஆல்ஃபா மேல் கான்செப்ட் இதெல்லாம் வந்து புதுசாக உருவாக்கி இவங்களே பிரச்சனையை விலை கொடுத்து வாங்கிக்கிறது தான். என்னை பொறுத்த வரைக்கும் வாட் அ உமன் வாண்ட்ஸ் ஃப்ரம் அ மேன் ரொம்ப சிம்பிள், பி அ ப்ரொவைடர் அண்ட் அ ப்ரொடெக்டர். ஓகே, எனக்கு வந்து சாப்பாடு போடுறதுக்கு தகுதியாக இருக்கியா, 2வது ப்ரொடெக்ட் பண்ணுவியா, என்னை இன்னொருத்தங்கிட்டேருந்து என்னை காப்பாற்றுவியா, இதுதான் அடிப்படையில் பெண்களுக்கு தேவை. ஓகே. மென் சைடு பார்த்தீங்கன்னா அந்த அம்மா மாதிரி பார்த்துக்கணும், அந்த கேரிங், அந்த லவ், அதுதான் அவங்க எதிர்பார்ப்பாங்க. ஸோ இந்த மாதிரி என்ன தேவையோ அதை மாத்திரம் கொடுத்தா போதும்.
நான் இந்த ஆல்ஃபா மேல், அதனால நான் என்ன வேணாலும் பண்ணலாம், என்னோட டாமினேஷன்றதே வந்து வாடி போடி அப்படின்றது தான் ஆல்ஃபா மேல். நான் எப்படிலாம் தப்பாக நினச்சிட்டு இருக்காங்க. மரியாதை கொடுக்கணும், எனி ரிலேஷன்ஷிப்லாம் குழந்தைங்களுக்கே மரியாதை கொடுக்கணும்னு சொல்லிட்டு இருக்கோம். அப்படி இருக்கப்போ ஹஸ்பண்ட் ஒய்ஃபோ இல்லை லவ்வர்ஸோ மரியாதை, செல்ஃப் ரெஸ்பெக்ட் ரொம்ப முக்கியம், அதை விட்டு கொடுக்காதீங்க. ஸோ அடுத்தவங்க மரியாதை கொடுக்கணும். அண்ட் அவங்க எப்படிப்பட்ட ப்ரொவைடராக இருக்காங்க. ப்ரொவைடர்னா நான் உடனே வந்து ஆண்கள் போய் சம்பாரிச்சு பெண்களுக்கு கொடுக்கணும், அது ஒரு பக்கம். இப்போ பெண்களும் சம்பாரிச்சுக்கிறாங்க. எக்ஸ்ப்ளாய்ட் பண்ணாமல் இருக்கிறதே இப்போ என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொவைடர் தான். அதனால் அதில் ரூல் வந்தால் போதும். 3வது ப்ரொடெக்டர். ப்ரொடெக்டர்னு சொல்லும்போது 4 அடியாளுங்க முன்னாடி சண்டை போட்டு ஹீரோ மாதிரி காப்பாற்றுறது மட்டுமல்ல, அவளுடைய மனசு நோகாமல் நடந்துக்கிறது, அதுவும் ப்ரொடெக்டிங் தான். அவளை வந்து எந்த பாதிப்பும் இல்லாமல் நான் ப்ரொடெக்ட் பண்ணுறேன் அப்படின்றது. ஸோ இந்த வேலைகளை ஆண்கள் பண்ணாலே அந்த ஆணை பெண்களுக்கு பிடிக்கும். அதுதான் அவங்க எதிர்பார்க்குறாங்க. இந்த தடால் புடால்னு பேசுறது, மோட்டுத்தனமாக ரகடா நடக்கிறேன், அதுதான் வந்து பெண்களுக்கு பிடிக்கும். இதெல்லாம் ஹம்பக். இது வந்து நம்ம மீடியாவில் சொல்லி 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 பிடிக்காத பெண்களும் இப்படி இருந்தால் தான் பிடிக்கணும் போலன்னு தன்னை மாற்றிக்கிறாங்க. பட் அப்படியெல்லாம் ஒன்றும் கிடையாது. நீங்கள் அந்த மாதிரி ஆரம்பத்திலேயே ஒரு பையன் வந்து வாடி போடின்றான்னா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் தூக்கி போட்டு மிதிப்பான். அதனால் டெஃபினட்டாக அதை நம்ம அக்செப்ட் பண்ண முடியாது. உங்களுக்கு உங்களுடைய ஃபீலிங், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு ஃபீலிங் உண்டு. ஸோ இது எனக்கு தப்பாக படுது, ஒரு கட் ஃபீலிங், இல்லையே இவன் சந்தேகப்படுற மாதிரி இருக்கே, இவன் என்னை பின்தொடர்ற மாதிரி இருக்கே, நான் செய்கிறதெல்லாம் வந்து டிக்டேட் பண்ணுற மாதிரி இருக்கே, என்னை கண்ட்ரோல் பண்ணுற மாதிரி இருக்கே, இதெல்லாம் தோணுச்சுனாலே ஸ்டெப் அவுட். ஓகே மேம். இப்போது சந்தேகப்படுறதை நீங்கள் சொல்லும்பொழுது மேம், இப்போது நம்மளுக்கு ரொம்ப பிடிச்ச ஒருத்தவங்க ஆக்சுவலாக நம்மளால் சந்தேகப்பட முடியாதுல்ல. இப்போது எனக்கு ஒருத்தவங்க ரொம்ப பிடிச்சிருக்குன்னா என்னால் கண்டிப்பாக அவங்கள தாண்டி வேறு ஒருத்தனை வந்து என்னால் யோசிக்க முடியல. இப்போ அந்த மாதிரி தானே அவங்களும் எப்படி ரொம்ப பிடிச்சவங்கள தாண்டி இன்னொருத்தவங்களை யோசிச்சிட முடியும்னு தானே நம்ம நினைக்கிறோம். அப்போ எப்படி மேம் அவங்க சந்தேகப்படுறாங்க? ஆக்சுவலாக சந்தேகத்தோட அடிப்படை வந்து பொசசிவ்னஸ்ங்க. ஓகே. டவுட்டோடைய பேஸே வந்து பொசசிவ்னஸ். பொசசிவ்னஸ் இருக்கணும். ஆமாம். யார் வேணாலும் எங்கே வேணாலும் போய்க்கோங்க அப்படின்னு இருக்க முடியாது. ஆனால் அந்த பொசசிவ்னஸோடைய அடிப்படைன்னு ஒன்று இருக்குது. ஆன் வாட் பேசிஸ் ஆர் யூ பொசசிவ்? யூ வாண்ட் ஹர் டு பி சேஃப் ஆர் யூ வாண்ட் ஹர் டு பி ஒன்லி வித் யூ? இப்போ ஒரு பட்டர்ஃப்ளையை வந்து நம்ம இப்படி பிடிச்சிக்கிறோன்னா அது நம்மளை விட்டு போயிடக்கூடாதுன்ற ஆசையில், அது போயிடக்கூடாதுன்னு போட்டு நசுக்கணும்னா முடிஞ்சிச்சு. அதோடைய லெவல்னு ஒன்று இருக்கு இல்லையா? ஸோ இந்த பொசசிவ்னஸ்ன்றது எப்போ எக்ஸ்ட்ரா ஆகுதோ, ஓவர் பொசசிவ் ஆகுதோ, மனதளவில் 2 பேருக்குள்ள ஃப்ரிக்ஷன் ஆரம்பிக்கும். ஏன்னா யாருக்குமே பீயிங் கண்ட்ரோல்டு பிடிக்காது. நமக்கு நம்ம அப்பா அம்மா கேள்வி கேட்டாலே பிடிக்காதுன்னு சொல்கிறோம். திடீர்னு யாரோ ஒருத்தவங்க ஒரு 25 வயசில் வந்து நீ இந்த கேள்வி, நீ இதெல்லாம் பண்ணக்கூடாது அப்படின்னு சொன்னால் இட் வில் ஹர்ட். அப்போ அது அன்றைக்கே ரியாக்ட் பண்ண மாட்டாங்க, 1-2 நாள் கழிச்சு தான் ரியாக்ட் பண்ணுவாங்க. ஓகே மேம். இப்போது நம்மளுக்கு ஸ்டார்டிங்கில் எடுத்தோன்னே ஒருத்தவங்களை பார்த்தோன்னே பிடிக்குதுன்னு சொல்லி அந்த பட்டர்ஃப்ளைஸ்க்கு ஆசைப்பட்டு ப்ரியாரிட்டிஸ்லாம் இழக்கலாமா மேம்? ஃபர்ஸ்ட்டு சொன்னது தான், ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு ஐடென்டிட்டி இருக்குது. நீங்கள் யாராக ஆகணும், உங்கள் லைஃப் எப்படி இருக்கணும்னு ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு கனவு இருக்குது. அது இந்த நபரை பார்க்குறதுக்கு முன்னாடியே நம்ம உருவாக்கின கனவு. அந்த கனவு வர்றதுக்கு பல காரணங்கள் இருக்குது. நம்ம வாழ்க்கையில் பார்த்தது, நம்ம அப்பா அம்மா சொல்லி கொடுத்தது, நமக்கே ஒரு ஆசை இருக்கும், ஒரு லட்சியம் இருக்கும், ஒரு 4 பேருக்கு ஏதாவது பண்ணணுன்ற ஒரு எண்ணம் இருக்கும். அதுதான் நீங்கள், அது உங்களுடைய கோர் பர்சனாலிட்டி. திடீர்னு ஒருத்தவங்க ஒரு 20 வயசில் வராங்க உங்கள் லைஃப்லன்றப்ப அவங்க சொல்கிறதுக்காக உங்கள் கோர் பர்சனாலிட்டியை மாற்ற வேண்டாம். ஓகே, தட் இஸ் யூ. அதை அக்செப்ட் பண்ணி அதை லவ் பண்ணுறவங்க தான் அவங்க வராங்களே. ஓகே. இல்லாட்டி அவங்களுக்கு அதுவே கிளாஷ்னா அப்போ உங்களையும் பிடிக்கலன்னு அர்த்தம். அப்போ அவங்க சும்மா வேற ஏதோ காரணத்துக்காக வராங்க. ஓகே. உங்களை உண்மையிலேயே ஏற்றுக்கிறவங்க, உங்கள் லட்சியத்தையும் உங்களுடைய ஆசாபாசங்களையும் ஏற்றுக்கிட்டு வரவங்க தான் உங்களை பிடிச்சவங்க. ஓகே. ஸோ அதை வச்சு நீங்கள் ஐடென்டிஃபை. ஓகே. நிறைய ரிலேஷன்ஷிப் பற்றி பேசினேன். இப்போ வந்து மேரிட் லைஃப் பற்றி, அதில் வர சலிப்புத்தன்மைகள்லாம் பற்றி பேசுவோம் மேம். இப்போ வந்து சில்லுக்கருப்பட்டின்னு ஒரு படம் இருக்குது. அதில் வந்து ஹே அம்மு எபிசோட் பார்த்துருக்கீங்களா மேம்? ஓகே. நான் கொஷின் கேட்குறேன். அதில் என்னென்னா அவங்களுக்கு வந்து அந்த 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 விமனுக்கு வந்து அவங்களோட செக்ஷுவல் லைஃப்பில் வந்து அந்தளவுக்கு சாட்டிஸ்ஃபைடு இருக்காது. பட் அவங்களுக்கு அதை எப்படி அவங்கள்ட்ட வெளியே சொல்கிறது அப்படின்னு தெரியாது. ஏன்னா சொன்னால் நம்ம தப்பாக நினச்சிப்பாங்களாங்கிற மாதிரி இருக்கும். அவங்களுக்கு என்னென்னா சாட்டிஸ்ஃபைடுனா அவங்கள ரொம்ப பிடிக்கும், அவங்க ஹஸ்பண்ட் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னென்னா அவங்களுக்கு வந்து அதை சொல்ல முடியாமல் இருக்கும். ஒரு மெட்டீரியலிஸ்டிக்காக இருக்குது, எனக்கு வந்து இதில் ஒரு லவ் இருக்கிற மாதிரி தெரியலன்னு சொல்லி அவங்க ஃபீல் பண்ணுவாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய ரிலேஷன்ஷிப்ஸில் இருக்குது. ஸோ அதை எப்படி நம்ம எப்படி வெளியே சொல்கிறது, 2 பேர் அதை பற்றி எப்படி பேசிக்கிறது, ஏன்னா பேசினா தப்பாக நினச்சிருவாங்களோங்கிறத கடந்து எப்படி நம்ம பேசலாம்? உண்மையான ஒரு டீப் ரிலேஷன்ஷிப்பில் டிரான்ஸ்பரன்சி ரொம்ப முக்கியம். அதாவது நான் நினச்சதை செய்வேன், நினச்சதை சொல்லுவேன்ற அந்த ஒரு ஸ்பேஸ் இருந்தால் தான் அது சக்ஸஸ்ஃபுல் ரிலேஷன்ஷிப்பு. ஓகே. நம்ம வந்து ஒரு ஆஃபீஸ் கலீக்ஸ் கிட்ட இருக்கிற மாதிரி ஒரு பேரியர் போட்டுட்டு நம்ம வாழ முடியாது. ஏன்னா அவங்க நிறைய விஷயம் ஷேர் பண்ணுறாங்க, அவங்களுடைய சீக்ரெட்ஸ், அவங்களுடைய பெட்ரூம் எல்லாமே ஷேர் பண்ணுறப்ப அந்த இண்டிவிஜுவாலிட்டியும் தாண்டி இவங்க 2 பேருக்குள்ளேயும் ஒரு பரஸ்பர அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது. என்னை பற்றி எல்லாமே அவங்களுக்கு தெரியும், அவங்கள பற்றி எல்லாமே எனக்கு தெரியுன்ற ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் இருக்குது.
அப்போ ஒரு பெண்ணுக்கு நீங்கள் சொல்கிற மாதிரி தேவைகள் வந்து பூர்த்தி ஆகலை, இல்லை சொல்லணும், கம்யூனிகேட் பண்ணணும், ஷீ ஹேஸ் டு கம்யூனிகேட். இன்னைக்கு இருக்க ஹஸ்பண்ட்ஸ்லாம் அண்டர்ஸ்டாண்டிங்காக தான் இருக்காங்க. ஒருவேளை ஒரு 2 ஜென்ரேஷனுக்கு முன்னாடி வந்து உனக்கு எப்படி தெரியும் இதெல்லாம், உனக்கு இதெல்லாம் தெரியக்கூடாதே அப்படின்றது இருக்கலாம். பட் இன்னைக்கு மீடியா எக்ஸ்போஷர் ரொம்ப ஜாஸ்தி ஆயிடுச்சு. எல்லாருக்கும் எல்லாத்தையும் சின்ன பிள்ளைங்களுக்கே எல்லாம் தெரியுது. அந்த அளவுக்கு இருக்கிறப்ப அந்த பெண் யோசிக்கிறா, எனக்கு இது கிடைக்கலையே, எனக்கு இது வரலையே, இது எனக்கு வந்து நிராகரிக்கப்பட்டிருக்கே, நான் எப்படி இதை கேட்டு வாங்கிக்கணும் அப்படின்றப்ப அவ பேசலாம். தெரிஞ்சுக்கிட்டு பேசாம இருந்தா அவக்குள்ளார ஒரு கோபமும் ஆதங்கமும் வளரும். அது வேற மாதிரி வெடிக்கும். அவ இதுல கொண்டு வர மாட்டா, அவ குடும்பத்தை சரியா பாத்துக்க மாட்டா, குழந்தைங்களை பாத்துக்க மாட்டா, ஹிஸ்டெரிக்கல் ஆவா. ஹிஸ்டீரியான்ற ஒரு விஷயமே நம்ம வந்து ஆரம்பத்துல கிரேக்க ஆராய்ச்சிகள் என்ன சொல்றாங்க, ஒரு பெண்ணுக்கு வந்து அவளுடைய ஆசைகள், செக்ஷுவல் டிசைர்ஸ் வந்து பூர்த்தி ஆகலைன்னா அவள் ஹிஸ்டெரிக்கல் ஆயிடுறா செக்ஷுவல் ஃப்ரஸ்ட்ரேஷனில். அப்போ வந்து கத்துறது, உடைக்கிறது எல்லாம் நடக்கும். வீட்டையே 2 ஆக்குறது. ஏன்னா அதை சொல்லக்கூடாது, ஆனால் எனக்குள்ள ஒரு வலி இருக்குது, அதை நான் எப்படி கத்துறதுன்றப்ப அந்த பெண்ணோடைய ரூட்டிங், அந்த சேனலிங் வந்து ஹிஸ்டெரிக்கல் பிஹேவியர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ பெண்கள் பண்ணுவாங்க அதை, அது சொல்ல பயந்துட்டு. அப்போ அந்த ஹஸ்பண்ட் புரிஞ்சுக்கணும், இல்லை அந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்கணும். நீ எது வேணாலும் என்கிட்ட சொல்லலான்னு. இப்போல்லாம் எல்லாத்துக்கும் ரெமெடி இருக்குது, மெடிக்கலாகவே வந்து கரெக்ஷன் பண்ணிக்கலாம். பட் அந்த கம்யூனிகேஷன் இருந்தால் தான் என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சால் தானே கரெக்ஷன் பண்ண முடியும். ஸோ அது பெண்கள் கையிலையும் இருக்க தான் செய்யும். இப்போ இல்லை இது சொல்லும்பொழுது மேபி மென் வந்து நினைக்கலாம்ல, மேபி அவங்க மேலே அவங்களுக்கு இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஷன் வந்துடும் அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் ரிலேஷன்ஷிப்பில் வந்து இல்லை. அதுதான் நான் முதல்ல சொன்னேன், டிரான்ஸ்பரன்சின்றப்ப நீங்கள் இந்த காம்ப்ளெக்ஸு, ஈகோ இதெல்லாம் பார்க்கவே முடியாது. பார்த்தாலே அதில் ரிலேஷன்ஷிப் கிடையாது. ஸோ எனக்கு வலிக்குதுன்னா வலிக்குதுன்னு சொல்ல முடியணும். நான் சொன்னால் இவங்க என்னை ஜட்ஜ் பண்ணுவாங்களோ, உனக்கு தான் வலிக்குதே, நீ இதுக்கெல்லாம் லாய்க்கலன்னு சொல்லிடுவாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு பிக்சர் வந்துருச்சுனாலே அங்கே வந்து டிஸ்டன்ஸ் வந்துருச்சுன்னு அர்த்தம். இப்போ இந்த காலத்தில் வந்து நிறைய எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ஸ் பார்க்குறோம். இதனால இந்த ஹிஸ்டெரிக்கல் பிஹேவியர், அவங்க கத்தி கூப்பாடு போட்டு, அந்த ஆண்கள் பாதி பேர் தெரிஞ்சும் தெரியாத மாதிரி இருப்பாங்க, பாதி பேருக்கு உண்மையிலே தெரியாது, ஏன்னா நீ எனக்கு சொல்லலையே அப்படின்னுவாங்க. அப்போ இவங்க எல்லாம் முடிச்சுட்டு எனக்கு வேறு வழியே இல்லைன்றப்ப வெளியே போயிடுவாங்க, இல்லை வேற ஒருத்தவங்க உள்ள வந்துருவாங்க. ஸோ இந்த சந்தர்ப்பங்கள்லாம் இப்போ அதிகமாக அதுக்கு காரணம் அஃப்கோர்ஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ த எக்ஸ்போஷர் அண்ட் இந்த மாதிரி பிரச்சனைகள். ரிலேஷன்ஷிப் பற்றி நிறைய விஷயங்கள் எங்களுக்காக ஷேர் பண்ணீங்க, மேரிட் லைஃப் அதை பற்றினா. உங்களோட நேரத்துக்கு ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நன்றி.